நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடலை 5 நாட்களுக்கு பிறகு அவரது உறவினர்கள் பெற்றுக்கொண்டு சொந்த ஊர் கொண்டு சென்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் கடந்த மாதம் 27ஆம் தேதி நெல்லையில் கொலை செய்யப்பட்டார். இதையடுத்து அவரை கொலை செய்ததாக சுர்ஜித் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார். இவர் கொல்லப்பட்ட கவின் காதலித்து வந்த பெண்ணின் சகோதரர் என்பதும் கவின் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அவரை கொலை செய்ததாகவும் விசாரணையில் தெரியவந்தது. சுர்ஜித் கைது செய்யப்பட்ட நிலையில் காவல் உதவி ஆய்வாளர்களாக பணியாற்றி வந்த அவரது பெற்றோரான சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து இடைநீக்கம் செய்யப்பட்டனர். ஆனால் அவர்கள் இருவரையும் கைது செய்தால் மட்டுமே கவினின் உடலை வாங்கி அடக்கம் செய்வோம் என கவினின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரசு அறிவித்த நிவாரண நிதியை கவினின் பெற்றோர் வாங்க மறுத்துவிட்டனர். இந்த வழக்கின் விசாரணை குற்றப்புலனாய்வு பிரிவு காவல்துறைக்கு மாற்றப்பட்டது. சுர்ஜித்தின் தந்தை சரவணன் கைது செய்யப்பட்டார். தலைமறைவாக உள்ள சுர்ஜித்தின் தாயார் கிருஷ்ணகுமாரியை தேடி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் கவினின் உடலை பெற்றுக்கொள்ள பெற்றோரும் உறவினரும் சம்மதித்தனர். இந்த நிலையில் நெல்லை அரசு மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த கவினின் உடல் இன்று அவரது தந்தையான சந்திரசேகர் மற்றும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அப்போது அமைச்சர் KN நேரு, மாவட்ட ஆட்சியர் சுகுமார் ஆகியோர் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து கவினின் உடல் சொந்த ஊரான ஆறுமுகமங்கலத்துக்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டது.